ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பொற்பாதங்களில் வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக சனிக்கிழமை தோறும் சத்சங்கம் நடத்துகிறோம். இந்த நடைபெறும் சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களையும் வரவேற்கிறோம். முதற்கண் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சேர்மன் கமிட்டி மெம்பர்ஸ் ஸ்ரீ சிவகுமார் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு, இது கண்டினியூயிங் செஷன், அதனால சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஒவ்வொரு மாதமும் மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பற்றி நாம் ஆராய்ந்து காண்கிறோம். இதில் உரையாற்ற நம்மிடம் வந்திருக்கிறவர் எந்தரோ மகானுபாவலோ என்று கூறுவரில் ஒருவராக ஸ்ரீ சங்கரன் ஐயா அவர்கள். இவர் மூத்த சாதகர். ஆரோவில்லில் மாத்ரு உத்தியானில் வேறு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். நம் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர். இன்று அவர் பிரார்த்தனைகளும் தியானங்களும், அதாவது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ், அதில் அக்டோபர் 5, 1914 பிரேயரை பற்றி விளக்க உள்ளார். ஆர்வத்துடன் கேட்போம். ஸ்ரீ அரவிந்தரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பிரேயர்களில் இதுவும் ஒன்று என்று கூறுவோம். தூங்குவதற்கு முன்பு என் மனதில் பட்ட சில விஷயத்தை கூறுகிறேன். பகவான் எஸ்ஏ சாந்தி கீதாவில் கூறுகிறார், எப்பேற்பட்ட மகா காவியங்களில் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் இருக்கிறது. அந்த காவியங்களில் 2 விதமான அர்த்தங்கள் உள்ளது. ஒன்று டாபிக்கல், அதாவது டெம்போரல் இஷ்யூஸை பற்றி இருக்கும். இன்னொன்று பர்மனன்ட் கான்டெக்ஸ்ட், எது நிகழ்கால சூழல்களும் சாசுவதமான கருத்தும் இருக்கும் என்று கூறுகிறார். இந்த அரவிந்தர் அன்னையினுடைய மகா காவியங்களில் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸும் ஒரு உன்னதமான படைப்பு. அது இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்றார், இட் இஸ் அ டெய்லி கம்யூனியன் வித் டிவைன் என்று கூறுகிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல கடமைப்படுகிறேன். அன்னை அரவிந்தரை தரிசித்தது 29 மார்ச் 1914. 1925 பிப்ரவரி வரை அன்னை பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறார். பாண்டிச்சேரி கடலூர் போயிட்டு இருக்கிறார். இந்த நிகழ்வுகள் இந்த 1914 15 தான் முதல் உலக போர் ஆரம்பித்தது. முதல் உலக போர் ஆரம்பித்தது 28 ஜூலை 1914. அன்னை பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறார். இது ஜூலையில் வேர்ல்டு வார் கிடைக்கிறது. இது யூரோப்பியன் தியேட்டரில் நடந்தாலும் உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு அன்னை. அவர் அந்த கன்சர்ன் இல்லாமல் இருக்க முடியாது. டெம்போரல் இஷ்யூஸ் பற்றியும் கன்சிடர் பண்ணுறா, ஆன்மீக பற்றியும் சொல்கிறா. ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்த்துருந்தேன், பேக் டேட் பண்ணி பார்த்தா இது 28 ஜூலையில் உலக போர் ஆரம்பிக்கிறது. மதனுடைய பிரேயர்ஸை பார்த்தோம்னா ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 8, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 4, செப்டம்பர் 9 வரை உலகத்தில் நடக்கும் ரத்த கலரியை பற்றியும் பேசுகிறா, கஷ்டத்தை பற்றி பேசுகிறா, பரமனுடைய அருளை பிரார்த்திக்கிறார். அதே சீக்வன்ஸில் அக்டோபர் 5, 1914 பிரார்த்தனை வருகிறது. இது நாம் இப்பொழுது கண்டோமானால், இது நாம் சொல்லுவது சூப்பர்ஃபிஷியலாக வெளி உலக கண்ணோட்டமாக இருந்தாலும் ஆன்மீக பொருளும் பொருந்தி இருக்கிறது. சங்கரன் சார் வாயிலாக நாம் இந்த உரையை கேட்டு செவியம் எடுத்து அனுபவம் பெறுவோம். ஓவர் டு யூ சங்கரன் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி, அன்னை அரவிந்தரை முதலில் சந்தித்தது மார்ச் 29, 1914. ஒரு சில சாதகர்கள் அன்னையை பற்றி கேட்கும்போது அரவிந்தர் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய யோகமும் அன்னையின் யோகமும் அதற்கு பல வருடங்கள் முன்னாடியே ஆரம்பித்து விட்டன. யோகத்தை அன்னை என்னிடம் என்னை சந்தித்த பின் தான் கற்றுக்கொண்டாள் என்று இல்லை.
we were pursuing the same goal till even we met. அன்னையின் யோகமும் அன்னை 4 வயது குழந்தையாக இருந்தபோது ஆரம்பித்த யோகம். அன்னை பிறந்தது 1878, 1892 அன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி அரவிந்தரின் யோகம் இந்தியாவை விட்டு 6-7 வயது சிறுவனாக அவர் போகும்போதே ஆரம்பித்தது, படிப்படியாக வளர்ந்தது. அது இருவரும் இங்கே அவதரித்ததே ஒரு குறிக்கோளுக்காக. அதை நம்ம அப்புறம் அரவிந்தர் உறுதிப்படுத்தினார். அவர் அன்னே சொன்னார், don't think that we have come here just to establish an ashram. The purpose of our coming was to bring down the next level of consciousness, the supramental consciousness on earth. அதற்காக தான் நாங்கள் வந்தோம். எங்க அவதார நோக்கம் அதுதான், சூப்ராமெண்டலை கொண்டு வருவது. புதுதாக ஏதோ ஒரு ரிலீஜனையோ ஏதோ ஒரு பிலாசபியோ கொண்டு வருவதில்லை. அரவிந்தரை பற்றி அன்னை கூறும்போது அதுதான் கூறியிருக்கிறார். He is a mighty action. Aurobindo is not a teaching, not even a revelation. He is a mighty action straight from the Supreme. இங்கே ஒரு நோக்கத்தை முடிவுக்கு அடைவதற்காக அரவிந்தர் வந்திருக்க. அதே தான் சொன்னாங்க. இந்த மதர் அண்ட் ஷேர்மிந்து ஒரு கான்டெக்ட் அரவிந்தர் சொல்லுவார், we are the same. இருவருமே அந்த பரமசத்தியத்தின் அந்த ஒரே பரமசத்தியத்தின் வெளிப்பாடுதான். அன்னை என்னுடைய சிஷ்யையோ என்னுடைய நிலையிலிருந்து எந்த விதத்திலும் குறைந்தவளோ அல்ல என்று. அதை அதெல்லாம் 1926 வருஷத்துல அன்னை கிட்ட பொறுப்பை ஒப்படைத்த போது பல கொஸ்டன்கள் கேட்கப்பட்ட போது இது சொல்லியது. ஸோ அதனால நாம் என்ன உணர வேண்டும் என்றால், சூப்ராமெண்டல் மேனிஃபெஸ்டேஷன் 1956 ஏற்பட்டாலும், ஃபார்மலாக ஆசிரமம் என்று ஏற்பட்டது 1926 ஏற்பட்டாலும், இந்த பயணம் ஆரம்பத்தில் அன்னை அரவிந்தர் ஆரம்பித்து வைத்த இந்த பயணம் 1914 பல வருடங்கள் முன்னாடியே தொடங்கிவிட்டது. அதற்கப்புறம் அதில் சிஷ்யர்கள் வந்தார்கள், ஆசிரமம் ஏற்பட்டது. ஸோ ஜென்ரலி நான் இந்த மாதிரி இந்த ப்ரேயர்ஸ் மெடிடேஷன் சூஸ் பண்ணும்போது, போன தடவை அந்த மாதிரி தான் பண்ணேன். இந்த தடவையும் அன்னைக்கு ஆஃபர் பண்ணி இந்த புஸ்தகத்தை கையில் வச்சு டக்குன்னு ஒரு பேஜை திறந்தா இந்த பேஜ் வந்தது. ஆனால் இதில் என்னன்னா, மற்றபடியும் கூட நம்ம அரவிந்தர் அன்னையின் ரைட்டிங்ஸையோ வேர்ட்ஸையோ நாம் பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இருக்கிற ப்ரெசன்ட் கான்ஷியஸ்னஸ்ல அதை நாம் ஓரளவு தான் புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே புரிந்து விட்டதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அன்னை அரவிந்தரை அறியக்கூட வேண்டும் என்றால் அதுக்கு நம்மளுக்கு அந்த சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ் தேவை. Only when we have the divine consciousness can we truly know who the mother is, who Sri Aurobindo is. அதுவரை சைக்கிக் பீயிங் இருக்கு. அது அந்த இதுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்ல போனா அதாவது அசையாத நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. That she is the divine mother. He is the incarnation of the Supreme. பட் அவளை நாம அறியணும்னா அதற்கு நாம அஜ்ஞானத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு அந்த தெய்வீக சைத்தன்யத்தில் என்று இருக்கிறோமோ அப்போதான் உண்மையில் ஊதையா. ஏன்னா இப்ப நாம சொல்றது ஆமா, அரவிந்தர் இறைவனின் அவதாரம், ஒரு மகா யோகி, இதெல்லாம் எக்ஸ்டர்னல். அரவிந்தர் சொல்லியிருக்காரு, மை லைஃப் ஹஸ் நாட் பீன் ஆன் த எக்ஸ்டர்னல் for people to see. ஒரு யோகி எந்த ஒரு அதாவது ஒரு பூர்ண யோகின்னா அந்த யூனிவர்ஸை தனக்குள் அடக்கி வைத்திருப்பான் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி. ஒரு பூர்ண யோகிக்கு அதை சொல்லும் போது இறைவனின் வெளிப்பாடாக வந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும், அவதாரங்களாகட்டும், அரவிந்தர் அன்னை ஆகட்டும், அவளுடைய அவள் யார், அவளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால அறிய முடியாது. நம்ம we can only be grateful
that by the grace நாம அவர்களுடைய பாதையில் வந்திருக்கிறோம். அவர்களின் அன்பு பக்தி அதெல்லாம் நமக்கு உள்ளிருந்து வந்திருக்கிறது. We have been blessed to come to the path of Sri Aurobindo's Yoga and the feet of the mother and Sri Aurobindo. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த பெரிய சித்தர் ஆன கபாலி சாஸ்திரியார் ஸ்ரீவித்யா உபாசகர், ஸ்ரீவித்யால சித்தி அடைந்தவர். அவர்கிட்ட கேட்டபோது அவர் அதான் சொன்னார், அந்த ஸ்ரீவித்யாவில் எனக்கு கிடைச்ச சித்தியின் பலனாக எனக்கு அன்னை அரவிந்தரின் சரணங்களில் இடம் கிடைத்திருக்கிறது. அவ கேட்ட, நீங்க தான் ஸ்ரீவித்யாலேயே நீங்க அந்த உபாசனை மூலமாக டிவைன் மதரை தான் ரீச் பண்ணிட்டேளே, தென் அதுக்கப்புறம் இங்க எதுக்கு வரணும்? அதுக்கு அவர் சொன்ன பதில். அதனால இந்த பிரேயர் ஓப்பன் ஆன போது, அதாவது எனக்கே ஒரு சமயம் இதை எப்படி நான் கிரகிச்சுட்டு எப்படி இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்கிறது எனக்கு ஒரு இதாச்சு. அண்ட் அப்கோர்ஸ் அகைன் த ஒன்லி ஒன் மெத்தட், அன்னை மேல பாரத்தை போட்டு மே ஐ பி ரிசெப்டிவ் when I try to understand this prayer. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன்னு சொல்ல முடியாது. I am also trying to understand this prayer and I am sharing it with my fellow sadhakas. நான் அந்த அப்ரோச்ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சில பிரேயர்ஸ் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்மளால புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கும். பட் இந்த பிரேயர்ல ரொம்ப இருக்கு. அதாவது நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இந்த பிரேயரை நான் படிக்கிறேன். October 5, 1914. In the calm silence of thy contemplation, O divine master, nature is fortified and tempered anew. All principle of individuality is overpassed. She is plunged in the infinity that allows oneness to be realized in all domains without confusion, without disorder. The combined harmony of that which persists, that which progresses, and that which eternally is little by little accomplished in an always more complex, more extended, and more lofty equilibrium. And this interchange of the three modes of life allows the plenitude of the manifestation. Many seek thee at this hour in anguish and incertitude. May I be their mediator with thee, that thy light may illumine them, that thy peace may appease. My being is now only a point of support for thy action and a center for thy consciousness. Where now are the limits? Whither have fled the obstacles? Thou art the sovereign Lord of thy kingdom. நான் இப்போ ஹரிணியை ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவங்க இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம். எஸ் சார். அக்டோபர் 5, 1914. திவ்யநாதனே, நின் தியானத்தின் மோன அமைதியிலே இயற்கை பாதுகாக்கப்பட்டு புதிதாக பதப்படுகிறது. தனித்தன்மையின் தத்துவமெல்லாம் கடக்கப்பட்டு விட்டது. எல்லா தளங்களிலும் குழப்பமோ ஒழுங்கின்மையோ இல்லாமல் ஒருமை சித்தியாவதை அனுமதிக்கும் நினது ஆனந்தத்தில் அவள் ஆழ்ந்திருக்கிறாள். நிலைத்து நிற்பது, முன்னேறுவது, என்றும் உள்ளது, இவை எல்லாம் சேர்ந்த ஓர் இசைமை மெல்ல மெல்ல மேன்மேலும் பல முகங்கொண்ட, மேன்மேலும் விரிவான, மேன்மேலும் உயர்ந்த சமநிலையில் நிறைவேறி வருகிறது. வாழ்க்கையில்
இந்த 3 ஆணிகளும் மாறி மாறி வந்து நினது வெளிப்பாடு மிகுந்த வளமுடையதாக இருக்க இடம் அளிக்கின்றன. வேதனையும் நிச்சயமற்ற தன்மையும் கொண்ட இந்த வேளையில் பலர் நின்னை நாடுகிறார்கள். அவர்கள் நினது ஒளியையும் சாந்தியையும் பெற நான் அவர்களுக்காக உன்னுடன் மன்றாடுகிறவளாக இருப்பேனாக. எனது ஜீவன் இப்பொழுது நினது செயலுக்கு துணையான ஒருமுனையாகவும் நினது உணர்வுக்கு ஓர் மையமாகவுமே இருக்கிறது. வரம்புகளெல்லாம் இப்போது எங்கே உள்ளன? தடைகள் ஓடிவிட்டன. நீயே நினது ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறாய். தேங்க்யூ. அதாவது இது சின்ன ஒரு பிரேயரா இருந்தாலும் முழு சிருஷ்டியின் ரகசியமே இதுல அடங்கியிருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும், இந்தியன் பிலாசபிலையும் நிறைய இருக்கு, இந்த உலகம் மாயை. அதுக்கு லாஜிக் என்னன்னா, ஏகம் சத், அதாவது பிரம்ம சத்தியம்தான் நிலையான நித்தியமான சத்தியம்னா பின்ன பலவாக இருக்கிறது பின்ன உண்மையிலேயே இல்லையா? ஏன்னா நானும் இருக்கேன், எனக்கு தெரியறது, மரம் இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு, சரி பலவாக இருக்கு. நான் பிரம்மனாக இருக்கிறேனா? அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா போதுமா? நான் எவ்வளவு குறுகியவனாக இருக்கிறேன், என்னுடைய ரேஞ்சுங்கிறது ரொம்ப லிமிட்டடா இருக்கு. என்னால உலகத்துல எங்க என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியறது இல்லை. பிரம்ம சத்தியம்னா சர்வஜம், எல்லாம் அறிந்தது. எனக்கு அறிஞ்சது அதில் கூட பாதி மறந்து போய்டுறது. ரொம்ப ஒரு லிமிட்டட் லெவல்னா ஒரு ஹியூமன் பீயிங்கால அறிய முடியும். பிரம்மனுக்கு பிறப்போ இரவோ கிடையாது. இந்த பரமசத்தியமா அந்த ஏக்கமாக இருக்கும் சச்சிதானந்தத்துக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. நான் எல்லா இடத்தையும் பார்க்கிறேன், பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. பிரம்மன் பிரம்ம சத்தியம்னா முழுமையான ஆனந்தம். இந்த உலகத்துல பார்த்தா சில சமயம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, துக்கப்படுறா, வலி இருக்கு, வேதனை இருக்கு. இதெல்லாம் அந்த பிரம்ம சத்தியன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட போது பழைய இதுல இன்க்ளூடிங் ஆதிசங்கரா இது மாயை. எப்படி ஒரு கயறு பாம்பு மாதிரி தெரியறதோ அதே மாதிரி நீங்க அந்த பாம்புன்னு நினைச்சதுனால இதெல்லாம் ஏற்படுறது. இந்த பலவாக இருக்கிறது ஏகம் சத் கேவலாத்வை. பட் அது கொஸ்டின் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். இப்ப மாயை எங்கேருந்து வந்ததுன்னா மாயை பத்தி கேட்காத அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். நாட் எக்ஸ்பிளைனபிள். ஏன்னா பின்ன பிரம்மனுக்குள்ள மாயை எதுக்கு வரணும்? ஒழுங்கா பிரம்மன் ஆனந்தமா இருக்கேன், இந்த உலகத்தை படைச்சிருக்காங்கன்னா அது மாயை, அதாவது ஒரு இல்யூஷன். வை கிரியேட் அன் இல்யூஷன் அண்ட் தென் சே அந்த இல்யூஷன்ல இருந்து திருப்பி வாங்க, திருப்பி ஒரு முக்தி, ஒரு நிர்வாணம், பேக் டு ஸ்கொயர் ஒன். இந்த இல்யூஷன் தேவையே இது. அப்போதான் அது புரியறதுக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை என்ன சொல்றாங்கன்னா, அன்னை பண்ண பிரேயர்ஸை பத்தி அரவிந்தர்கிட்ட கேட்ட போது அது எல்லாம் மானவ சமுதாயத்திற்காக, அதாவது தனக்காக அன்னைக்கு ப்ரே பண்ண தேவையில்லை. ஷீ இஸ் ஆல்ரெடி இன் தட் கான்ஷியஸ்னஸ். பட் டேக்கிங் ஆன் அ ஹியூமன் பாடி, எந்த அவதாரமும் எதுக்கு வருதுன்னா டு ஓப்பன் த பாத்வேஸ் ஃபார் அஸ். அதை பார்த்துக்கோ, மீனாக ஆமையாக ஏன் வந்ததுன்னா படிப்படியாக அந்த சிருஷ்டியை மேலே அழைத்து செல்வது. அது இன்னொரு டாக்ல நம்ம அதை பார்த்துருக்கோம். After Krishna, Mother and Sri Aurobindo come because the next level of consciousness had to come. Overmind வந்தது கிருஷ்ணர் மூலமாக. அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்பது வருவதற்கு அன்னையும் அரவிந்தரும் இங்கே அவதரித்தார்கள். அன்னையோட பிரேயர் என்ன இருக்குன்னா, in the calm silence of thy contemplation, O divine master,
நேச்சர் இஸ் fortified and tempered anew. அதாவது ஒவ்வொரு செகண்டும் இந்த உலகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. பட் அது வெறும்னா ஒரு ரேண்டம் சேஞ்ச். எப்படி ஒரு நம்ம இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ப்ராக்ரஸிங் இன் கான்சியஸ்னஸ் படிப்படியாக அதை பார்த்துருக்கோம். சயின்ஸும் சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்னா மனிதன் வந்தாச்சு, இப்போ மனிதனுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹேஸ் டு கம், த சூப்ராமெண்டல் அதிமானச லோகம், அதிமானச மனிதன், சூப்ராமெண்டல் பீயிங்ஸ் ஹேவ் டு கம் ஆன் எர்த். ஜஸ்ட் லைக் ஃப்ரம் த ஏப்ஸ் மேன் கேம். குரங்களிலிருந்து மனிதன் வந்த மாதிரி மனிதனிலிருந்து அடுத்த நிலையான அதிமானிச சிருஷ்டி வர வேண்டும் என்று. ஸோ அந்த கான்டெம்ப்ளேஷன், அதாவது அந்த சைலன்ஸ்ல அன்னையார் லெவல்ல பண்ணும்பொழுது அது யூனிவர்ஸுக்கும் பொருந்தும். இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம பண்ணும்பொழுது அந்த கான்டெம்ப்ளேஷன்லயே நம்மளுடைய நேச்சர் என்பது பிரகிருதி, மென்டல் நேச்சர், அது திருப்பி அதுக்கு ஒரு தெம்பு கிடைக்கிறது. fortified and tempered anew. அதனாலதான் நம்ம எப்பவுமே டிவைனை ரிமெம்பர் பண்ணும்பொழுது நமக்குள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி ரிப்பேர் வேலையும் நடக்கிறது, கொஞ்சம் நம்ம முன்னேற்றமும் நடக்கிறது எனி டைம் throughout the life. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு கான்டெம்ப்ளேஷன், சைலண்ட் கான்டெம்ப்ளேஷன்ல ஆல் பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி இஸ் ஓவர் பாஸ். இங்கே சொல்லப்படும் இண்டிவிஜுவாலிட்டி ஈகோ பேஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி. ஒரு தனித்து பிரித்து நம்மை நாம் உணர்கிறோம், உலகத்திலிருந்தும் பிரித்து இறைவனிலிருந்தும் தனியாக நம்ம அது கனெக்ஷனே இல்லாம இருக்கிற நம்மளுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி இஸ் ஓவர் பாஸ், அதை தாண்டி போய்விடுகிறோம். அண்ட் ஷீ நீங்க சொல்றது அதே பிரகிருதி, நேச்சர். ஷீ இஸ் plunged in the infinity that allows oneness to be realized in all domains without confusion, without disorder. அந்த முழுமையாக அங்கே merge ஆகிவிட்டால் நம்ம சோல் இல்லை, நேச்சர். we are talking about nature. நேச்சர்ங்கிறது யூனிவர்சலாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அந்த இறைவனுடன் ஒன்றும் பொழுது அந்த ஒரு தருணத்தில் அதை நார்மல் யோகாலையும் துரியம்னு சொல்லுவா, ஃபோர்த் ஸ்டேஜ். அந்த தூக்கம், சொப்னம், அதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஃபோர்த் ஸ்டேஜா வருது, சமாதி நிலைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு முழுமையாக ஒன்றும் பொழுது அந்த சமயத்துல அந்த ஏகம் சத், அந்த பிரம்ம சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது. அந்த பிரம்ம சத்தியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் ஒரு இந்த சமயத்துக்கு. அந்த மென்டல் நேச்சர், வைட்டல் நேச்சர், பிசிக்கல் நேச்சர்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி திரும்பி வரும்போது தேவ் காட் சம்திங். பட் இங்க வந்த உடனே திருப்பி அது மாறி போயிடுறது. சொல்லுவா சில இடத்துல சில கோவில்ல போறோம், உள்ள போனா பாவம்லாம் போயிடும். பாவம்லாம் பிரம்ம ராட்சசனா கேட்டு பக்கத்துல காத்துன்னு இருக்கும். நமக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்கள், கெட்ட தாட்ஸு, பாவங்கள் எல்லாம் நீ வெளியில வரும்போது திருப்பி பிடிச்சிருக்கும். அந்த கோவிலுக்குள்ள அது நுழைய முடியாது. அதுக்கு இன்னொரு கூட கதை சொல்லுவா, இன்னொரு கேட் இருக்கு, அந்த கேட்டு விட வெளியில போயிடுங்க. பட் இட் சொல்லி இண்டிகேட் சில தருணங்களில் நமக்குள்ள இருக்கிற அந்த நம்ம சுபாவத்துல இருக்கிற அந்த நிறைய இந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறுகிய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் சில சமயம் காணாம. அது நார்மலாவே நாம உண்மையாகவே ஒரு ஒரு பக்தியோட ஒரு கோவிலுக்குள்ள போனா கவலைகள் கூட போயிடும். சாமி முன்னாடி நிற்கும் பொழுது கையை கூப்பி நிற்கும் பொழுது அந்த சமயத்துல மனதுல ஒரு நிம்மதி, ஒரு இது ரீஅஷூரன்ஸ். ஆனா வெளியில வந்த உடனே திருப்பி அந்த பழைய பிரச்சனைகள் நம்மளுக்கு நார்மலா வந்துடும். பட் அந்த சமயத்துல யூ ஹவ் கெயின் சம்திங். அந்த நிலை நிலையாக ஏற்பட்டு விட்டால் அப்போ அது வேற ஒரு விஷயம். பட் அதனாலதான் நம்ம we go again and again back to the divine when we are in trouble, when we need some peace, some confidence. அந்த ஒரு நிலையில் she is plunged in the infinity that allows oneness to be realized in all domains without confusion. அந்த இதுல அப்படியே அங்க இருக்கும் பொழுது அதுவரை
எல்லா கன்ஃபியூஷனும் போன ஒரு நிலை ஏற்படுகிறது. த கம்பைன்ட் ஹார்மனி ஆஃப் தட் விச் பர்சன், இதுதான் நம்ம முக்கிய பார்க்க போறோம். இந்த ஒன்னஸ்ங்கிறது என்னது? இது அது வெறும்ன எந்த விதமான சிருஷ்டியோ வாழ்க்கையோ இல்லாத ஒரு வேக்கண்ட் நிலை இல்லை. இது ஒண்ணுமே இல்லாத மாதிரி வெறும் ஆனந்தம் மற்றும் இருக்கிற மாதிரி எல்லாம் அங்க வந்து அப்படியே டிசால்வ் ஆன ஒரு நிலை மாதிரி, அந்த முக்தி நிர்வாணம்னு சொல்றல அது இல்லை. உண்மையான பிரம்ம சத்தியம் ஏகம் சத் என்பது இஸ் அ கம்பைன்ட் ஹார்மனி of that which persists, that which progresses, and that which eternally is. மூணு விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மூணோட இசைமை ஹார்மனி தான் அந்த பரம சத்தியம். ஒண்ணு that which persists, ரெண்டாவது that which progresses, and that which eternally is. இது எதை குறிக்கிறது என்றால், அந்த சத்தியம் என்பது மூன்று நிலைகளில் இருக்கிறது. இந்த சிருஷ்டியை தாண்டி டிரான்செண்டன்ட் பராத்பரம், அதோடைய ஒரு போர்ஷன் தான் சிருஷ்டியாக. அது சிருஷ்டிங்கிறதுல எல்லாமே சச்சிதானந்த 7 வியாகிருத்தியும் வெறும்னா மைண்ட்ல வைட்டல் அண்ட் இது இல்லை, சூப்பராமென்டல் அதுக்கு மேல இருக்கிற ஸ்டேஜ், எங்கெல்லாம் அசைவு இருக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த ஏக்கமாக இருக்கிறது, எந்த ஒரு நிலையும் சிவசக்தின்னு சொல்றோம். ஸோ சிருஷ்டி அதுக்கு மேல இருக்கிறது, அங்க வந்து சிவனும் சக்தியும் இது இல்லை, எல்லாமே ஒன்று. அது டிரான்செண்டன்ட் பராத்பரம் பரமசத்தியம். அந்த பரமசத்தியத்திலிருந்து வெளிப்பாடாக வரும்பொழுது மூன்றாக இருக்கிறது. that which persists is the divine spark. அதிலிருந்து தான் பரப்பராக அந்த புருஷாங்கிறது என்ன? கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நமக்குள்ள சைக்கிக் பீயிங்னு சொல்லும்போது சைத்திய புருஷனாக, மனதிற்கு பின்னாடி மென்டல் பீயிங் மனோன்மய புருஷனாக, அது வந்து எப்பவுமே இருக்கு, சாட்சியாகவும் இருக்கு, கடைசியா ஈஸ்வரனாகவும் மாறும். that which persists, that which progresses the universe. வெளியிலேருந்து பார்த்தா சிருஷ்டி ஆரம்பத்துல வெறும் காஸ்மிக் டஸ்ட் தான் இருந்தது, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிண்டு சூரியன்களாகவும் பிளானட்ஸாகவும் பூமியாகவும் வந்தது. அது ப்ராக்ரஸ் பார்க்கணும். நம்ம முன்னாடி வெறும் மண்ணு தான் இருந்தது, மேட்டர் தான் இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப், பிளான்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, மனுஷனும் கூட வந்திருக்கு. ஸோ தட் இஸ் சம்திங் இட் இஸ் ப்ராக்ரஸிங் அண்ட் இட் இஸ் ப்ராக்ரஸிங் த ஹோல் யூனிவர்ஸ். நம்மளால சொல்லணும்னா உலகம் சிருஷ்டியில இப்போ நம்ம தெரிஞ்சவரை நம்ம லைஃப் அதெல்லாம் பார்க்கறது பூமியில. ஸோ லோகம் வந்து அது நிற்காம ஓயாம முன்னேறி கொண்டே இருக்கிறது. அண்ட் அதனால அந்த that which persists is that individuality. அது ஜென்ம ஜென்மம் அது இருக்கும். வெளியில இருக்கிறது டிசால்வ் ஆகும், புனரப்பி ஜனனம் புனரப்பி, அதுக்குள்ள இது வந்து போறது பர்சஸ். தட் இஸ் த சைக்கிக் பீயிங். that which progresses is the universe, and that which eternally is, எப்பவும் இருக்கிறது, அதுதான் அந்த டிரான்செண்டன்ட்னு நம்ம சொல்றோம். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த டிரான்செண்டன்ட், இட் இஸ் த டிவைன் இன்க்ளூடிங் த டிரான்செண்டன்ட். ஒன்றாக பலவாக பிரபஞ்சமாக அதையும் தாண்டி இருக்கும், அந்த எல்லாம் சேர்த்து இருப்பதுதான் அந்த எட்டர்னலி இஸ். அது எப்பவுமே இருக்கு. அது வந்து இந்த சிருஷ்டியை தனக்குள் அடக்கி கொள்ள முடியும், ஆனா அது எப்பவுமே இருக்கும். நம்ம வந்து பிரளயம்னு சொல்லும்போது இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் டிசால்வ்டு. அதை வந்து அப்படி எரிச்சு விடலை, அதை திருப்பி தனக்குள்ளே இழுத்து கொண்டு விட்டது. அந்த பராத்பரமான அந்த சத்தியம், அந்த இறைவன் தனக்குள் அடக்கி கொள்ளுகிறான். சக்தியும் அப்போ சிவனுக்குள் அடங்கி விடுகிறது. திருப்பி சிருஷ்டின்னு ஆரம்பிக்கும் பொழுது, அடுத்த ஒரு சிருஷ்டியை ஆரம்பிக்கும் போது திருப்பி அந்த சக்தி, அன்னை சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த சக்தியின் வெளிப்பாடு ஏற்படுகிறது. The divine creates first and foremost
that power whom we know as the divine mother. ஏன்னா அவள் மூலமா தான் சிருஷ்டியே ஏற்படும். அவளால் வெளியில் வருவது, அவளிலிருந்து வெளியில் வருவதுதான் அந்த இறைவன். ரெண்டாக ஆகும்பொழுது முதல்ல வருது அன்னை, முதல்ல வருது சக்தி. ஏன்னா ஒரு அசைவுனால சக்தி, அதுக்கு எல்லாம் அடங்கிட்டுனா அங்கே அசைவே இல்லாத நிலை. அதனாலதான் அன்னை வந்து தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கார். நான் அவள் அரவிந்தரையும் தன்னை பற்றியும் சொல்லும் பொழுது, வித்தவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட். அரவிந்தர் இல்லாமல் நான் என்று ஒன்று கிடையாது, நான் அரவிந்தருக்குள் இருக்கிறேன் என்று. தட் இஸ் வென் யூ புட் தட் அந்த ஒன்னஸ்லேருந்து வெளிப்பாடு வரும். ஆனா அவரை வெளிப்படுத்துவது நான் தான் என்கிறார். வித்தவுட் மீ ஹீ இஸ் அன்மேனிஃபெஸ்ட். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் வந்து விட்டால் அந்த சக்தி மூலமாக தான் மேனிஃபெஸ்டேஷன் ஏற்படுகிறது. சக்தி அடங்கிவிட்டால் சிவனும் அடங்கி விடுவான். அதுதான் நம்ம சக்தியும் சிவனும் ஒன்று நம்ம சொல்லும் பொழுது, இங்க சிவன்னு நான் சொல்றது சிவபெருமான தனி கடவுளை இல்லை. பிரின்சிபல் ஆஃப் the divine Shakti and the divine Ishvara. The combined harmony of that which persists, that which progresses, which is the nature and the universe, and that which eternally is the transcendent, மூணு நிலைகள். அரவிந்தர் இதை வந்து இந்த விஷ்ணு அவதாரத்தும் போது வாமன அவதாரத்துல மூணு அளந்தார் இல்லையா, அந்த இதையும் இதை ஈக்குவேட் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இட் கவர்ட் த யூனிவர்ஸ், அண்ட் செகண்ட் த டிரான்செண்டன்ட், அதுவும் கவர் ஆயிடுச்சு. 3 அடி கொடுத்தாரு இல்லையா மகாபலி, 3 அடி நீ என்னாலும் எடுத்துக்கோன்னு எங்கன்னு. முதல் அடியில இந்த பிரபஞ்சத்தையே கவர் பண்ணிட்டார். செகண்ட் அடியில அந்த பிரபஞ்சத்தை தாண்டி இருப்பதையும் கவர் பண்ணிட்டார். 3வது அடி எங்க வைக்கிறது? 3 அடி கொடுத்துருக்கிய, எல்லாமே ஓவர் ஆயிடுச்சேன்னா. அப்போதான் அவனுக்கும் அந்த ஞானம் வந்தது. அண்ட் முழுமையாக தன் தலையை, அதை தன்னையே அர்ப்பணித்தான். அதான் இண்டிவிஜுவாலிட்டி. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, இதெல்லாம் போனாலும் சம்திங் மோர். அண்ட் இறைவன் வந்து விஷ்ணு அவன் தலையில கால் வச்ச போது ஐதீகத்தின்படி இவன் டு த பாத்தாள லோகா. இப்போ ஓணத்தன்னைக்கு வரான். பட் ஒன் மோர் திங், பை கிவிங் ஹிம்செல்ஃப் இன்க்ளூடிங் ஹிஸ் நேச்சர் டு த டிவைன், he became immortal. இம்மார்டாலிட்டின்னு சொல்றா இல்லையா, நித்தியமானவனாக ஆகிவிட்டான். அதனாலதான் அந்த 7 சிரஞ்சீவிகளை சொல்லும்போது இந்த பலியோட பேரும் வரும். 7 சிரஞ்சீவிகள் என்ன சொல்லுவான்னா, அஸ்வத்தாமோ பலிர் வியாசோ ஹனுமந்தஸ்ச விபீஷண கிருபோ பரசுராமஞ்ச சப்த சிரஞ்சீவினு. இந்த 7 பேருக்கும் ஆர் இம்மார்டல்ஸ்னு சொல்லுவோம். அனுமானம் இருக்கார், அதுல பலியும் இருக்கார். பலிங்கிறது பலி சக்கரவர்த்தி. தட் இஸ் த திங். அதாவது நீ உன்னோட ஒரு பர்சிஸ்ட் உனக்குள்ள ஆறது உன்னுடைய சைக்கிக் பீயிங், அது அழிவு கிடையாது, அது முன்னாடியே இம்மார்டல் தான். ஆனா நீ இம்மார்டல் இண்டிவிஜுவலா ஆக வேண்டும் என்றால், இண்டிவிஜுவலி நீ முழுமையாக நீ வந்து சரண்டர் பண்ணிட்டேன்னா then you can be an immortal. ஏன்னா கண்ணு காது இல்லாம இம்மார்டலா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த சைக்கிக் பீயிங்க்கு இந்த யூனிவர்ஸ்ல வரணும்னா ஒரு மென்டல் பீயிங் அண்ட் மென்டல் நேச்சர் தேவை, வைட்டல் பீயிங் அண்ட் வைட்டல் நேச்சர் தேவை, பிசிக்கல் பீயிங் அண்ட் பிசிக்கல் நேச்சர் தேவை. ஈவன் இப்போ நம்மளுடைய மென்டல் பீயிங்க்கு வந்து இந்த உலகத்தை பிசிக்கல் வேர்ல்ட பார்க்கணும்னா பிசிக்கல் சென்சஸ் மூலமா தான் பார்க்கறது நம்ம மைண்டு. யோகிகளை தவிர நார்மல் ஹியூமன் பீயிங் மைண்டுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது? காதால கேட்கறது, கண்ணால பார்க்கறது, வாயால சாப்பிடும்போது ருசியா இருக்கு, அட இன்னைக்கு சரியில்லை. மைண்டுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு அந்த சென்சஸ் தேவை இல்லையா? அதுதான் நேச்சர். பிசிக்கல் நேச்சர் மூலமாக தான் மைண்டு நம்மளோட வேலை பண்றது. டைரக்டா மைண்டுக்கு ஒன்லி யோகிஸ் கேன் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன், விஷன் எல்லாம் அந்த மைண்ட், அந்த மென்டல் பாடி அவளோட அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருந்தது. அதனால
இந்த 3 விஷயமே எப்பவுமே இருக்கு. அண்ட் யூனிவர்ஸ் ப்ராக்ரஸ் பண்ணும்போது, நேச்சர் ப்ராக்ரஸ் பண்ணும்போது, we are also given the opportunity to progress. அண்ணன் எதான் சொல்ல, சூப்பராமெண்டல் வந்த அப்புறம் இந்த யூனிவர்ஸ் வேகமா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. நீ எல்லாம் அப்படியே உட்காந்து இருந்தேன்னா then you'll have to be dealt with in a much more harsher way. அதோட ஹார்மோனியஸா நீ பண்ணிட்டு இருந்தேன்னா அதுதான் இப்போ ஹியூமனிட்டி பண்ணணும். see, and 3 விஷயம், that at least is little by little accomplished in an always more complex, more extended and more lofty equilibrium. ஒரு ஈக்குலிபிரியம் எப்படின்னா 3 விஷயங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு அழகா நடந்துட்டுனா அது ஈக்குலிபிரியம். ஆனா அதுக்கு அடுத்த லெவலுக்கு ஆயிடுச்சுன்னு போனா அந்த ஈக்குலிபிரியத்தை பிரேக் பண்ணும். அப்படியே இருந்ததுன்னா ஒன்றும் நடக்காது. நீ 1ஆம் கிளாஸ்ல நல்லா படிச்சுட்டு இருக்க, 3rd ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னா, இல்ல ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிச்சிருக்க, ஸ்கூல் டாப்பர், அப்படியே இருந்துட முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் அழகா இருக்கா, டீச்சர்ஸ்க்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கிறது, நான் நல்லா படிக்கிறேன். நானும் அந்த லெவல் வந்த அப்புறம் யூ ஹேவ் டு பி டேக்கன் அவுட் ஃப்ரம் தேர் அண்ட் புட் இன்டு காலேஜ். எல்லாம் பழசு போயிடும். அங்கே புது ஹார்மோனி கொண்டு வரணும், புது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தணும். ஸ்கூல்ல எப்படி எல்லாம் சௌரியமா நடந்துட்டு இருந்ததோ அப்போ காலேஜில் அந்த மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி பார்க்கணும். யூ ஆர் ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூஸ் அப்ரிஷியேட்டட் எவ்ரிவேர். ஸோ தட்ஸ் அ நியூ ஈக்குலிபிரியம். அதனால இப்போ உலகம் எந்த நிலைக்கு வந்துன்னா, மனுஷ லெவலில் நம்ம எல்லாம் நிறைய பண்ணிட்டோம். நல்ல உலகத்தை கெட்டது நல்லது எல்லாமே என்னன்னா, பட் அந்த காம்ப்ளெக்சிட்டிங்கிறது இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ பார்க்கறது அடுத்த லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி வரப்போகுது. டெக்னாலஜியில பார்த்துருக்கோம். முன்னாடி பேங்க்லாம் நல்லா தான் வேலை பண்ணிட்டு இருந்தது. கரெக்டாக போனால் பைசா கொடுப்பா, செக் போடுவா. திடீர்னு ஒரு இது எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது சார், நீங்களாம் உங்கள் எப்படிலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் தான் பண்ண முடியும், இன்னும் பேங்க்லாம் வந்து பண்ண முடியாது. இட்ஸ் பிரேக்கிங் த ஈக்குலிபிரியம். முன்னாடி ஒழுங்காக போனால் எப்படி எங்கள் பழைய பேப்பரை கொடுத்தேன், அதை இது பண்ணி அக்கௌண்ட்டில் பைசாலாம் போட்டேன். இப்பெல்லாம் நாங்கள்லாம் பண்ணுறதில்ல சார் சொல்கிறேன். சில பேங்க்ஸில் இன்னும் ஆன்லைனில் போனுங்க, ஆன்லைனில் க்ளோஸ் பண்ணுங்க, ஆன்லைனில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதை தவிர இன்னும் புரியாதவனுக்கு ஒரே கஷ்டம், எப்படியா பண்ணுறது, என்ன இதில் எங்கே ஆன்லைனில் இருக்குது, எது இருக்குது. ஸோ ஆன்லைன் கற்றுக்கணும், ஈக்குலிபிரியம் பிரேக் ஆகுது. பட் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் தட், எவ்வளோ சௌரியம். பேங்க் போவேனா, அலைய வேண்டாம், இல்லை எப்போ எப்படி ஓப்பன் பண்ணணும் 1 மினிட்ல ஓப்பன் ஆகிறது, எப்போ க்ளோஸ் பண்ணணும் 1 மினிட்ல க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ நியூ ஈக்குலிபிரியம். அதுதான் இது மோர் எக்ஸ்டெண்டட். இந்த காம்ப்ளெக்சிட்டி ஏன்னா இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கோ அப்போதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதையிலேயே ட்விஸ்ட் இல்லைன்னா, சினிமா எடுத்தான் காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் சீன்ல பையன் இது ஹீரோ ஹீரோயின், நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுறது. 2 மணி நேரத்துல அவங்க குழந்தைகள்லாம் ஸ்கூல் போயிட்டு வரா, தினமும் ஸ்கூல் போயிட்டு வர. அடுத்த ஒரு ஃபைனல்ல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. சினிமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அதுல ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பிளாட்டு, நடக்குமா நடக்காதா, அதான் காம்ப்ளெக்சிட்டி, அதானே சுவாரஸ்யம் வருது. சிருஷ்டியும் அதான் அந்த மாதிரி பண்ணி படைச்சிருக்கான் இறைவன் வந்து. அதனாலதான் இந்த கொஸ்டின், ஆனந்தமயமாக இருக்கும் இறைவன் ஒரு படைப்பை ஏற்படுத்தினான் என்றால் அந்த ஆனந்தத்தை இன்னும் சுவையாக பண்ணுவதற்காக. நல்ல சுவை வேணும்னா உப்பும் தேவை, உரப்பும் தேவை. வெறும் இனிப்பு இருந்தால் நிற்காது. வாழை இலை முழுக்க வெறும் இனிப்பை மாத்திரம் போட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லுவான், போதும் ஐயா போதும். கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் உரப்பு, இந்த அறுசுவையும் சேர்த்து பண்ணும்போது தான் சாப்பிட்ட மஜா நம்மளுக்கு ஒரு ஆனந்தம். அதுதான் அந்த சிருஷ்டி வந்து பண்ணப்பட்டது, இந்த 3ஐயும் சேர்த்து. நீ அதுக்காக சொல்றாரு, அவர் கவலைப்படாத, என்னோட நித்தியத்திலும் நீ இருக்க, அழிவு சாவுன்னு பயப்படாத. அது உன்னோட ஒரு இது, அதுவும் உன்னோட நேச்சருக்கு தான். அந்த மென்டல் நேச்சர், வைட்டல் நேச்சர்லாம் டிசால்வ் ஆகுது. நீ உள்ள உட்காந்துருக்கிய, உனக்கு தெரியல, நீயும் வரவ. யோகிகள் மாத்திரம் இல்லை, இந்த சைக்கிக் பீயிங் இஸ் இம்மார்டல் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங். பட் இதை வந்து ரசிக்க கத்துக்கோ, அதுக்குதான் இந்த ஞானம்.
அரவிந்தர் சொன்ன மாதிரி there is not only the joy of the goal, ஒரு நாள் நான் வந்து இறைத்தன்மைக்கு எய்துவேன், சூப்பராமெண்டல் ஆயிடுவேங்கிறது இருக்கு, பட் ஆல்சோ the joy of the journey. அதை நோக்கி நான் செல்லும் போது ஒரு தனி உற்சாகம். எப்படி நாம வந்து வெறும்ன பக்கத்து தெருவுக்கு போயிட்டு அங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் வழியில இருக்கிற க்ஷேத்திரங்களை பார்த்து கொண்டு பத்ரிநாத் கேதார்நாத் போறேன்னா முன்னாடி எவ்வளவு உற்சாகம் வரும். ஏன்னா புது விதமான அனுபவங்கள். சிவன் கோவில் பக்கத்துலயும் இவருக்கு போகலாம், பெருமாள் கோவில் போகலாம், நடந்து போகலாம், பஸ்ஸை பிடிச்சு போகலாம், போயிட்டு வந்துடலாம். அது பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். பட் இதுல சேலஞ்சஸும் இருக்கு. அதுக்காக பிளான் பண்ணணும், என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்னெல்லாம் இருக்கும், என்ன தெரியாது. லோக்கல் கோவில் நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் அட்வென்ச்சர். அதனால தான் அன்னை இந்த யோகத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா த அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இதை நோக்கி இந்த மூன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இஸ் லிட்டில் பை லிட்டில் accomplished in an always more complex, more extended and more lofty equilibrium. எப்படி இந்த வீடியோ கேம் விளையாடுவாங்க இல்லை குழந்தைங்க, அது நிறைய லெவல் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த குழந்தைய சொல்லணும், இதுலாம் நான் பண்ணியாச்சு, எப்போவுமே 100% ஸ்கோர் பண்ணிடுறேன். அடுத்ததுக்கு போனால் அங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாகும். அதுக்கப்புறம் போகப்பா, ஆனால் அதுக்கு உற்சாகம் வருது. எவ்வளோ கஷ்டம், டிஃபிகல்ட் காம்ப்ளெக்சிட்டி டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ, a true player likes the challenge. பழசுக்கு விளையாட இது போர் அடிக்குது, இதுல குழந்தை கூட விளையாடணுமா, அந்த குழந்தை சின்ன பாப்பா விளையாட்டு. தட் இஸ் த வே we have to understand. அந்த அப்ரோச் நமக்குள்ள வரணும். இந்த மூன்று விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதுக்கு வந்து we have to have the clarity. அரைச்சமாவே அரைச்சுன்னு இருந்தேன்னா ஆனந்தம் கிடைக்காது. எவ்வளவுதான் நல்ல தோசை உனக்கு போட்டு கொடுத்தாலும் ரிப்பீட்டட். You have, especially now that the supramental வந்து இறங்கி விட்ட பிறகு அந்த ப்ரெஷர் இருக்கு, உலக அளவிலும் இருக்கு, தனி மனிதன் அளவிலும் சாதகர்கள் அளவிலும் இருக்கிறது. முழு ஃபோக்கஸை கொண்டு வா அந்த லட்சியத்தை நோக்கி. இல்லைன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டி போக போக எப்படி வந்து அப்புறம் இந்த சரியா கம்ப்யூட்டரை கற்றுக்காம சரியா மொபைலை யூஸ் பண்ண தெரியாத கிழவர்கள்லாம் அப்புறம் போய் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், அவன்கிட்ட திட்டு வேற வாங்குவான்னு இருக்கும். என்னையா நீங்களாம் வந்துடுறீங்க, எத்தனை தடவை வரீங்க, போன தடவை நான் தானே பண்ணி கொடுத்தேன், கற்றுக்குங்க போய் எங்கே இருந்தாவது. அதுதான் now learn that the game has become very interesting. The hour of God is here. வெளிப்பாடும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ 4 விஷயம் இங்கே ஏதோ போர் அது இது கொரோனான்னு தெரியுது. அதெல்லாமும் உன்னை முன்னாடி தள்ளுவதற்கு தான். கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு சொல்லுவோம். முன்னாடி குதிரை முன்னாடி கேரட்டை காமிச்சா கேரட்டுக்காக அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓடி வரும். கேரட்டுக்கு புரியலைன்னா பின்னாடிலேருந்து குச்சியால் அடிச்சு தான் ஓட வைக்கணும். That is the time when you have to understand that there is a big movement happening at the level of the universe, at the level of the world, and we have to keep pace. நாமளும் அதோட சேர்ந்து நடக்கணும். அண்ட் இதுதான் இது ஈக்விலிபிரியம் என்பது ஒவ்வொருத்தரையும் புதுசா எஸ்டாப்ளிஷ் ஆகும். பழசை அடுத்த நிலைக்கு போக வேண்டிய அந்த ஈக்விலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் திஸ் இன்டர்சேஞ்ச் ஆஃப் த 3 modes of life allows the plenitude of manifestation in the paratparamana and the transcendent, the ever progressing universe, and in that individual centers which are here to play the game. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே தனக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மையுடன் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். The first transformation is the psychic transformation. பண்ணிக்கொண்டு அங்கே உட்காந்து தன்னுடைய வாழ்க்கையான கேமை விளையாடணும். And not just be movement played by Prakriti. இந்த கவலை அதை சரி பண்ணணும், இந்த ப்ராப்ளம் வந்து அதை சரி பண்ணணும், சரி நல்ல வேலை இந்த 2 வருஷமா எந்த ப்ராப்ளமும் இல்லை. There will be a lot of pressure
on such attitude. அதான் சொல்லியிருக்கேன், humanity has only one option, change of consciousness. கடைசி பேரா வந்து ஆரம்பத்தில் சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி அந்த 1914 தானே வேர்ல்டு வார் ஆரம்பிச்சது. அப்போ நிறைய கவலைகள் மக்களுக்கு நடுவில் இருந்தது உலகம் முழுக்கும், என்ன ஆகுது அதுக்காக சொல்றேன். அப்போ அதை பத்தி சொல்றாங்க, many seek thee at this hour in anguish and incertitude. பயம், உலகத்துல என்ன போறது என்ன வருதுன்னு. அப்ப அன்னை சொல்ற, மே ஐ பி their mediator with you. நான் அவர்கள் சார்பில் உன்னுடன் கேட்டுக்கொள்கிறேன், that அவர்களுக்கும் உன்னுடைய இந்த ஞானத்தின் பிரகாசம் கிடைக்கட்டும். their light may illumine them, that thy peace may appease. My being is now only a point of support for thy action. நான் முழுமையாக என்னை உன்னுடைய செயல்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறேன். அது வந்து she's telling for each one of us. அன்னை மட்டும் செய்ய வேண்டியதில்லை, நாம் எல்லாமும் செய்ய வேண்டியது அப்படிதான். For thy action and a center for thy consciousness. இதுதான் திருவுள் மாற்றம். எப்பொழுது முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்து விடுகிறேனோ, then the divine force will work through me. அதோட ஆனந்தமான ஒரு நிலையே கிடையாது. நான் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், இப்போ விரும்பினா என்ன, இறைவன் வந்து என்ன யூஸ் பண்ணிப்பான், எனக்கு என்ன கிடைக்கிறதுன்னு அதுவும் புரியல உனக்கு. திருமூலர் அன்னைக்கே சொன்னார் சிவபெருமான்கிட்ட வேடிக்கையா, நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் முழுமையா என்னை உனக்கு கொடுத்து விட்டேன், நீ சர்வமும், உனக்கிட்ட இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லா ஆனந்தங்களும் எல்லா போகங்களும் எல்லா ஞானங்களும் உங்ககிட்ட இருக்கு சிவபெருமான்கிட்ட. நான் ஒண்ணுமே இல்லாத என்ன உன்கிட்ட கொடுத்து விட்டேன், பதில நீ முழுமையா உன்னை எனக்கு கொடுத்து விட்டாய். இப்போ நீ சொல்லு, நம்ம 2 பேர்ல யாரு புத்திசாலின்னு வெடிக்கையா சொல்றாரு, யாரு வந்து பெட்டர் பார்க்கிங். நாம அதை புரிஞ்சுக்காம ஏதோ இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணா ஏதோ எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நினைச்சிட்டு, இறைவன்கிட்ட நீ உன்கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே தேவையில்லை. The Supreme Divine has all the delight, including what you are now. By the process of self-giving, you increase into the divine consciousness. அதுதான் சாவித்திரி லோகத்துல அரவிந்தர் சொல்லி இருக்கிறார், a God greater by the fall. அங்க இருந்த போது முழுமையான ஆனந்தத்தில் தான் நாம் எல்லாம் இருந்துட்டு இருந்தோம். அன்னை சொல்லியிருக்காரு, நீங்க தான் சூஸ் பண்ண, the psychic beings choose to come into this adventure. Why? So that there can be various delight, பலவிதமான ஆனந்தங்கள். எப்போ இங்க வந்து துவந்தத்துல அஜ்ஞானத்துல இருக்கிறவர துக்கம் கஷ்டம்லாம் இருக்கு, அதை தாண்டி அடுத்த நிலை இறைநிலைக்கு சென்று விட்டால் இண்டிவிஜுவலாக இருந்து கொண்டே முழுமையான ஆனந்தமயமான வாழ்க்கை. சேலஞ்ச் இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், அதானே ஆனந்தம். சேலஞ்சே இல்லாத வாழ்க்கைன்னா போர் அடிச்சு போடும். That adventure awaits each one of us. அந்த நிலைக்கு சென்று விட்டால், இப்போ நாம இருக்கும்பொழுது இருக்கு, where are now the limits, where have fled the obstacles. ஏன்னா அங்கே எல்லாவற்றையும் நடத்துவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்டும் இல்லை. Thou art the sovereign lord of thy kingdom. அப்போ என்ன தெரியறதுன்னா, அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அந்த கிங்டம்ல இங்கேயும் இருக்கு, இகமும் உண்டு, இந்த உலகத்தையும் அதே சக்தி தான் நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த நிலையை எழுதியவர்களுக்கு எல்லாமே ரொம்ப அட்வென்ச்சரஸா தான் இருக்கும், அவளுக்கு இங்க துக்கம் கிடையாது. ஏன்னா அஜ்ஞானத்தை தாண்டி விட்டார்கள். That makes a difference, a functional difference in their life. இன்செக்யூரிட்டி போயிடுறது, வரிஸ் போயிடுறது, ரொம்ப பிளானிங் பண்ண தேவையில்லை, டிசிஷன் எடுக்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது. I have to refer it to my supreme self only. And things are sorted out and clarityயோட எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் இன்ட்யூஷன் சொல்றோம் சில சமயத்தில். அது போக போக இன்ட்யூஷன் பிகம்ஸ் இன்டு டிவைன் சைட். எவ்வளவு விஷயங்கள் இந்த ஒரு சின்ன பிரேயர்ல கூட நம்ம பார்க்கும் பொழுது, இந்த சிருஷ்டியின் ரகசியமே இந்த ஏக்கம்ங்கிறது நாம வந்து ஏதோ ஒன்று
சத்தியம்னா இதெல்லாம் இல்யூஷன் நினைச்சுன்னு உட்காந்துருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இதுவும் இருக்கு, அதே ஒன்றுதான், 3 நிலையாக இருக்கிறது. இங்கே நான் என்னையும் சரி இந்த உலகத்தையும் அந்த பரமனின் செயல்பாடாக ஆடலாக அறிந்து கொண்டால் எனக்கும் எல்லாமே ஆனந்தம்தான். அதனால அந்த ஒரு பிரேயர் அன்னை அரவிந்தர் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஓம் ஸ்ரீ அரவிந்து மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப், யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர், இன் ஆல் திங்ஸ் மே see the divine. இந்த இறைவனின் செயல்பாடு எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சா எனக்குள்ள பயம் போயிடுறது. ஐ பிகம் இன்ட்ரெஸ்டட். இந்த கதையை சொல்றேன் இல்லையா, கடைசியில ஜெயம் இந்த ஹீரோட தான் எனக்கு தெரியும். பட் எவ்வளோ டைட் சுச்சுவேஷன்ல அந்த ஹீரோ போனாலும் நான் இன்ட்ரெஸ்டா எப்படி பார்க்குறேன், எப்படி வெளியில வர போறாங்க. நம்ம இந்தியன் சினிமா படி எனக்கு தெரியும் அந்த ஹீரோக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் நம்மளுடைய நிலையான தன்மை ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம சைக்கிக் பீயிங்கோட we have to merge and unite with our psychic being. சைக்கிக் பீயிங் யூனைட் ஆனால் மென்டல் பீயிங், வைட்டல் பீயிங், மென்டல் நேச்சர், மைண்டும் இருக்கும், லைஃப்பும் இருக்கும், லைஃப் ஃபோர்ஸும் இருக்கும், பாடியும் இருக்கும். ஆனால் அதோட செயல்பாடு பல விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள் தானாகவே போய்விடும். ஆப்ஸ்டக்கிள்ஸ் will be removed. அதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அண்ட் அன்னையின் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பல விதங்களில் இந்த பல முழுமையான ஞானத்தை படித்தாலே நம்மளுக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கொஞ்சம் அன்னைக்கு ஆஃபர் பண்ணி படித்தா ஓரளவுக்கு நம்மளுக்கு முடியாது. ஸோ இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கொள்றேன். ரொம்ப அருமையான லெக்சர். சிம்பிள் பட் காம்ப்ளெக்ஸ். சிம்பிள் சென்டென்சஸ்ல மதர் சொன்னது, காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸா தொகுத்திருக்க. அதை நீங்க ரொம்ப அருமையா சரளமா எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க. அது ரொம்ப அனுபவிக்க முடியாது இருந்தது. அது ரொம்ப சந்தோஷம். அன்பர்கள் ஏதானோ கேட்ட விரும்பினா கேட்கலாம், வரவேற்கணும். ரங்கராஜன் சார், ரங்கராஜன் பேசலாமா சார்? சொல்லுங்க சார். சார், இந்த இன்னைக்கு பிரேயர் ஒரிஜினலா மதர் பிரெஞ்சுல எழுதியிருக்காங்க. ஒரு ஆர்டிச் மேல போட்டதுனால பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அதை ஆங்கிலப்படுத்தி இருக்கிறார். இப்போ நமக்கு ஐயா அவர்கள் எவ்வளவு அற்புதமாக நமக்கு தமிழ்ல விளக்கியிருக்காரு அப்படின்னா, ஒரு இந்த சன் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானோ இல்லை சைனாவோ தெரியல, SUNTZU, அவர் த ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறத எழுதும்போது அவர் எழுதுவார், த அன்டிரான்ஸ்லேட்டபிலிட்டி இஸ் த மார்க் ஆஃப் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு. டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆனா சார் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அப்படி ஒவ்வொரு அப்படி இது எடுத்துட்டு அப்படி ஒரு ஆரம்பிச்சது முடியும் போது அவர் ஒரு இந்த மாதிரி எனது மனத்தை, எனது இதயத்தை, எனது பிராணனை உங்கள் ஒளிக்கும் உங்கள் அன்பிற்கும் உங்கள் ஆற்றலுக்கும் இறந்ததைக அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முடிக்க ரிமார்க்கபிள், ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுவும் அவர் சொல்ற மாதிரி ஒன்னையே பார்த்துட்டு இருந்தா அர்ச்சமாவே அர்ச்சம் எப்படி அப்படிங்கிற மாதிரி இல்லாம உயிர்ப்பும் காரமும் அதுவும் இதுவும் சேர்ந்து அந்த 3 மோடையும் எப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா விளக்கிட்டார். இதை மறுபடியும் இன்னொரு 2 மணி நேரத்துல மங்கை கொடுப்பாங்க. மறுபடியும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மிக அற்புதமான பிரேயர். நாங்கள் எல்லாம் வாக்கியங்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ 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 ஃபார் த மதர், தேங்க்யூ ஃபார் பகவான், அண்ட் தேங்க்யூ ஃபார் யூ சார். சொல்லுங்க சார், கேட்கலாம். ராதாராணி கை ரைஸ் பண்ணிருக்காங்க. நமஸ்காரம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல ஒன்று சொன்னேலே, அதுவே எங்களுக்கு ஒரு லெசன். மே ஐ பி ரிசெப்டிவ் மதர்னு. நான் இந்த ப்ரேயரை தினமும் படிச்சுட்டு இருக்கேன். ஒன்று படிப்பேன் ரேண்டமாக எடுத்து. ஆனால் இந்த லைனை நான் சொன்னதில்லை.
இதுல வந்து இட் ஹஸ் காட் அ மீனிங். அதை சொல்லிட்டு படிக்கும்போது அது இன்னும் நன்னா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன உடனே நான் அதை ஒரு எழுதிட்டு மே பி ரிசெப்டிவ் மதர் இதை புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்ன உடனே அது ரொம்பவே எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப நன்றி. லாஃப்டி ஈக்லிபிரியம்ங்கிறதுக்கு நீங்க சொன்ன உதாரணங்கனால அது எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுது. அந்த பேங்க் எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் நம்மளுடைய அந்த அரபிந்த யோகா அப்படிங்கிற லைனையும் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் த ட்ரூ பிளேயர் லைக்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, அதுகளும் ரொம்ப அற்புதமா இருந்தது. காலையில நான் அந்த பிரேயரை படிக்கும் போதே வேர் நவ் ஆர் த லிமிட்ஸ் விதர் ஹவ் ஃப்ளீட் த ஆப்ஸ்டிக்கல் அப்படிங்கிற 2 லைனும் ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஆனந்தம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது இப்ப வந்து யார் இருக்கா, நமக்கு வந்து என்ன தடை என்ன இதுன்னு ஒரு ஆனந்த கூத்து அந்த மாதிரி ஒரு தோணித்து. அது கரெக்டான்னு கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. த எமோஷன் பிஹைண்ட் இட் இஸ் த சேம். இதுல ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம ஃபேமிலிஸ்ல எஸ்பெஷலி தமிழ்நாடுல அந்த நிறைய பேருக்கு எக்ஸாமுக்கு போறா, இன்டர்வியூக்கு போறான்னா பிள்ளையாருக்கு முன்னாடி போய் ப்ரே பண்ணிட்டு போவோம். நம்ம சொல்ற ஒரு ப்ரேயர் அதுக்கு ஜென்ரலி ஒரு காமன் இருக்கு. என்ன இருக்குன்னா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத சர்வ விக்ன உபசாந்தி. அதுல ஒரே அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். அந்த உன்னுடைய பிரசன்ன வதனத்தை நான் தியானம் பண்ணி விட்டேன், எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸும் போயே போச்சுன்னு அப்பவே நம்பிக்கை. ரிசல்ட்டை பார்த்து வெயிட் பண்ணேன்னா தென் பார்ஷியலா தான் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அரவிந்தோ சொல்லியிருக்க, இட்ஸ் கால்ட் இட் a luminous faith. ஒளி பொருந்திய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அந்த ஒளி பொருந்திய நம்பிக்கை இல்லைன்னா எந்த விதமான இறைவனும் இல்லை இறை வழிபாடும் வந்திருக்காது. எத்தனை இறை வழிபாடு இத்தனை ஜென்மங்களா இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷமா நடந்து வந்திருக்காங்க. அது எத்தனை பேர் இறைவனை பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் டைரக்டா இறைவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்போ கூட எவ்வளோ பேர் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். ஏன் என்றால் there is something in you which has the knowledge and which அது வந்து உன்னுடைய மனதில் உன்னுடைய லைஃப் ஃபோர்ஸில் ஒரு நம்பிக்கையாக வருகிறது. அதனாலதான் that behind that faith there is certitude and knowledge in your soul. அந்த சோலோட சர்டிடியூட், அந்த சைக்கிக் பீயிங்ல இருக்கும் அந்த ஆணித்தரமான அந்த ஒரு ஞானம் வெளியில் வெளிப்பாடு வரும்போது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையாக வருகிறது. அதனாலதான் நாம வந்து எப்பவுமே அந்த டவுட்டு, அந்த நெகட்டிவ் விஷயம் நடக்குமோ, நாம வந்து இந்த பாதையில முன்னேறுவோமோ முன்னேற மாட்டானோ, நல்லிகாந்த குப்தா அவளும் பெரிய சாதகா, நாமெல்லாம் என்ன, நம்மளுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த மாதிரி தாட்ஸே தேவை. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் த டிவைன். அண்ட் அரவிந்தர் அதான் சொல்லியிருக்காரு, பண்ண போறது இறைவன், நீ உனக்காவே வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸ் கிரியேட் பண்ணிக்காது. Be receptive, be open, and do not doubt that the divine can do everything. Only understand what you have to remove. That's rejection, aspiration, rejection, and surrender. Surrenderங்கிறதுல நாம் ஏதோ கொடுக்குறோம்னு நினைக்காத, அது டோட்டல் பார்கெயின் நம்ம சைடு தான். திருமூலரோட எக்ஸாம்பிள் சொன்னேன்னு, நீ கொடுக்கறது எல்லாம் வேஸ்ட். நீ என்ன கொடுக்குற, உனக்குள்ள இருக்கிற அந்த அஜ்ஞானத்தையும் அந்த லிமிடேஷன்ஸையும் ஆஃபர் பண்ற. பதில்ல நீ கிடைக்கிறது அனந்தம், ஆனந்தம். அதை மைண்ட்ல கிளியரா வச்சுக்கணும். அந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள கிளியரா புரிஞ்சு கொண்டால், and that the great opportunity has been given to us. அந்த நன்றி உணர்ச்சி, கிராட்டிடியூடோட அப்ரோச் பண்ண இந்த யோகாவை நிச்சயமாக ப்ராக்ரஸ், பெரிய ப்ராக்ரஸ் அப்புறம் வரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல ப்ராக்ரஸ் நீங்க இன்றைய நாளே கூட உணராது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ. இந்த பிரசன்ன வதனம் தியாயே நான் நீங்க எப்போ சொல்லும் போதும் மறுபடியும் ஞாபகம் வச்சுப்பேன். ஒன்ஸ் மோர் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
வேறு வேறு யாரான அன்பர்கள் கேட்கிறாளா? நான் சொல்லுங்க. இல்லாட்டா சம்மிங்அப்க்கு ப்ரொசீட் பண்ணலாமா? இந்த சம்மிங் அப் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன்னா மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி பிரேயர் வந்து முக்கால் பக்கத்துக்கு இருந்தாலும் இவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வெரி எலாபரேட். அதை சமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் இட் இஸ் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. சேலஞ்ச் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு ஒரு சேலஞ்ச் இல்லாட்டா த்ரில் இல்லைன்னா அந்த மாதிரி. ஸோ அந்த சேலஞ்ச் எடுத்துகிட்டு தான் சொல்லணும். இது அவதார நோக்கம் அன்னை ஸ்ரீ அரவிந்தரை பற்றி சொன்னார். இது ரொம்ப அற்புதம். நான் வந்து 29/3/1914 மாத்திரம் தான் யோசனை பண்ணேன். இது ரொம்ப அழகா அன்னை முதலியே யோகம் பண்ணியிருந்தாங்க. அதே யோகம் ஸ்ரீ அரவிந்தரும் இங்கே பாண்டிச்சேரி வரத்துக்கு முன்னாடியே யோகம் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தப்புறம் இல்லை, முதலேருந்தே நடக்கிற யோகம். ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் யோகம். எஸ்டாப்ளிஷிங் டிவைன் கான்ஷியஸ்னஸ் நான் எடுத்து சொன்னேங்க. அது ரொம்ப சசிங்டாக நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது வி கேன் ஃபாலோ. அவர்களை அறிவதற்கு நம்மளுடைய அஜ்ஞானத்திலேருந்து நம்ம விடுபட வேண்டும். அது சொன்னேங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன், ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் இந்த ப்ரேயரில் பரபிரம்மனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. இது தனக்காக இல்லாமல் உலகத்திற்காக அன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணான்னு சொன்னீங்க. அது அழகாக இருந்தது. அது சாவித்திரிகளுக்கு வருது, எ வேர்ட்ஸ் டிசைர் கம்பல்ட் ஆர் மார்டல் பர்த்னு வருது. அந்த மாதிரி நமக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கா அன்னை. அது நம்ம பர்பஸுக்கு என்ன, நமக்கு உஜீவிக்கிறதுக்கு. பரமனுடைய உத்தேசம் என்ன, சூப்பரமண்டல கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் லைனில் நீங்கள் சொன்னீங்க நேச்சர் ஃபார்ட்டிஃபைட், அதாவது ஓப்பனிங் லைன் ஒவ்வொரு கணமும் மாற்றம் நடக்கிறதுன்னு. ரொம்ப கரெக்ட். இது எவல்யூஷன், நேச்சர் எவல்யூஷன் டேக்ஸ் டைம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கணமும் நடக்கிறதுன்னு மதர் சொன்னதை கரெக்டாக எம்பசைஸ் பண்ணுங்க. ஃபார்ட்டிஃபைட் அண்ட் டெம்பர்ட், உங்களுடைய சசிங்க்ட் எக்ஸ்பிரஷன். ரிப்பேராக நடக்கிறது, ப்ராக்ரஸாக நடக்கிறதுன்னு. அது ரொம்ப கரெக்டு. அது ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கூட ரிப்பேராக நடக்கிறது, ப்ராக்ரஸ் நடக்கிறது. அப்புறம் பிளஞ்சடு இன் இன்ஃபினிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது இறைவனோடு ஒன்று சேர்றது, துரியா ஸ்டேஜ் சொன்னீங்க, அது ரெண்டா இருந்தது. அப்புறம் இந்த உண்மையான பொசிஷன்ல 3 சொன்னீங்க. அதாவது வாட் பர்சிஸ், வாட் ப்ராக்ரஸஸ், வாட் எட்டர்னலி ஈஸ். 3 சொன்னா எது இருக்கிறதோ சத்தியம் 3 நிலைகள் இருக்கிறது. அது எது பர்சிஸ் பண்றது, இண்டிவிஜுவல் சைக்கிக்னு சொன்னீங்க. ப்ராக்ரஸ் பண்றது யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். வாட் எட்டர்னலி ஈஸ் சம்திங் மோர் தென் டிரான்செண்டன்ட், பரமபொருள், பரம்பொருள். எட்டர்னல் இஸ் எப்போதும் உள்ளது. அவளிடமிருந்து மேனிஃபெஸ்டேஷன் சிருஷ்டி வருகிறது. அதனால மதர் சொல்றது, விதவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், விதவுட் மீ ஹிஸ் அன்மேனிஃபெஸ்ட். நான் இல்லாம பரமனால வந்து பிரபஞ்சத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. அதே மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக வருது. இதுக்கு வாமனாவதார கான்டெக்ட் சொன்னுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூனிவர்சல் மெஷர்மெண்ட்டு, ரெண்டாவது டிரான்செண்டன்ட், அது பியாண்ட் த லெவல் சொன்னீங்க. மூன்றாவது இண்டிவிஜுவல். இது வந்து இந்த ரிவர்ஸ் ஆர்டர். இந்த பர்சஸ், ப்ராக்ரஸ், எட்டர்னலுக்கு இது வந்து ரிவர்சல் வருது பாருங்க. யூனிவர்சல், டிரான்செண்டன்ட், இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் வந்து சைக்கிக் ஐடென்டிஃபைட் வித் டிவைன்னா இம்மார்டாலிட்டி வருதுன்னு. அது ரொம்ப அழகா நம்மளுடைய சைக்கிக் இஸ் இம்மார்டல், அந்தராத்மன், இட் டஸ் நாட் டை. ஸோ அது பரிணாம வளர்ச்சிக்கு அதுதான் வித்து இருக்கு, அது சொன்னீங்க. அப்புறம் ஒரு சமயம் நம்ம ப்ராக்ரஸ் பண்ண உடனே அப்படியே இருக்கா, இல்லை நியூ ஈக்குவலிபிரியம், புது மாதிரி ஈக்குவலிபிரியம் வருது அப்படின்னுங்க. அது நியூ இயர் ஈக்குவலிபிரியம், அந்த 3 மோட்ஸ்லையும் வருது. டிரான்செண்டன்ட் இஸ் பர்மனன்ட், பட் ப்ராக்ரஸ் பண்ணுறதும் எக்ஸிஸ்டன்ட்டும் சேஞ்ச் ஆகுது. செகண்ட் பேரா சொன்னங்க, ஐ வில் மீடியேட்னு மதர் சொல்கிறேன். ஏன், எதுக்காக, அந்த நடந்த கான்டெக்ஸ்டில் சாவித்திரிலேன்னு வருது, fate can be changed by an unchanging will. So mother is putting her force towards restoration of peace. எப்படி அது என்ன 1914 பண்ணா, வார் 1919 முடிஞ்சது. அது வருஷ கணக்கு நம்மளுடைய மனுஷ கணக்கில் இருக்குல்ல. she has already visualized what is happening. சரி, இந்த டிஸ்ட்ரக்ஷன் வரணுமா வரவாண்டாமா? டிஸ்ட்ரக்ஷன் வருது. துக்க சிஷ்ட பரிபாலனம், துக்க நிகிரகம், அது வந்து எது நடக்கணுமோ அதை நடத்து. யூனிவர்சல் மதர் தன் கான்சியஸ்னஸ்ல பண்ணதுதான் நடக்குது. ஸோ அதனால இந்த கான்டெக்ட் ஷீ இஸ் ப்ரேயிங். இந்த செகண்ட் பேரை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வார்ல வந்தாலும் தை பீஸ் மே அப்பீஸ்ன்னு சொல்றீங்க, அது அழகா வந்தது. மர்ஜிங் வித் சைக்கிக், நமக்குள் நம்பிக்கை வருகிறது, நாம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கிடைக்கிறது. பண்ண போறது இறைவன் தான். எட் வி ஷுட் நாட் கிரியேட் ப்ராப்ளம். நாம் திறவுகோலா இருக்கணும். ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர் பண்ணுன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா வந்து எனக்கு மனசுல அப்பீல் ஆச்சு.
ஒரே ஒரு பேசேஜ் நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கு. மதர் என்ன சொல்றா, அந்த ஒரே இது ஐடென்டிஃபைட் வித் தி மதர் இன் த லோயர் ஃபினாமினன் அப்பீலிங் டு த மதர் அபவ்ன்றாங்க. ஸோ அது வந்து இந்த ப்ரேயர்ல நல்லா மேனிஃபெஸ்ட் ஆகி வருது. ரொம்ப அழகா இருக்கு. அவர் ரங்கராஜன் சார் சொன்ன மாதிரி இது வந்து டிரான்ஸ்லேட்டட் பை ஸ்ரீ அரவிந்தோ. அதனால இட் ஹஸ் காட் அ டபுள் எஃபெக்ட். இது ப்ரப்போஸ்ட் அண்ட் செகண்டட்னு ஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்ப அருமையான லெக்சர். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி.